எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மேல்காட்டுக்கு தான் வந்திருக்கிறேங்க. மேல்காட்டில் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் பறிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் போட்டு ஒரு கிரேவி ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. சிம்பிளான சமையல் தான். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புறோம் ஊருக்கு. அதுக்காக வந்து ஒரு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. போன வாரம் ஃபுல்லாகவே முருங்கைக்காய் பயங்கர விலை கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம்லாம் முருங்கைக்காய் மரத்துலேயே முருங்கைக்காய் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இருக்கிறதே ஒரு 10 காய் தான் இருக்குது. ஒரு 4-5 காய் பறிச்சுட்டு போயிடலாம். போட்டு ஒரு சுற்றி விட்டு இது பண்ணுறா. டேய், கொக்கியில் மாட்டி ஒரு வலை வளைச்சிட்டு போட்டு வளைச்சி விடு அப்படியே. ஊன்ன மஞ்சள் எல்லாமே முளைச்சிக்கிச்சுங்க. ஓரளவுக்கு எல்லாம் முளைச்சிருச்சு. ஏதோ 1-2 தான் இன்னும் முளைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கொத்துறதுக்கெலாம் முடியலைங்க. இந்த சாட்னைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் இந்த செடிக்கு. ஆனால் இதுக்கு வந்து என்ன பேருனாக்கா மூக்குரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு மூக்குரட்டையானா இதுக்கு பேர் சாட்னை அப்படிங்கிறாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. மூக்குரட்டையை தான் அப்படி சாட்னைன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த செடி தான் நிறைய முளைச்சிருக்குதுங்க. பாருங்கள், ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இப்போ இதை தான் வந்து கையிலேயே அப்படியே அரிச்சு போட்டுடலாம். அரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கொத்தி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து எல்லாம் அரிச்சு போட்டுக்கிறாங்க. 4 பேர் வர சொன்னேன். 4 பேர்த்துக்கு 2 பேர் தான் வந்திருக்குறாங்க. என்ன பண்ணுறது, இன்னும் 2 பேர் எல்லாம் விசேஷத்துக்கு போயிட்டாங்களாம். அதனால் இவங்க 2 பேரை வச்சு செய்ய முடியாது. நாளைக்கு இன்னும் 2 பேர் வந்துடுவாங்க. இவ்வளோ தான் வந்திருக்குது. இப்போ பாருங்க எப்படி இருக்குது நம்ம ஜிகு ஜிகுன்னு. நம்ம போட்ட சுரக்காய் செடியும் சூப்பராக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் அந்த தலைவில். நம்ம போட்ட சுரக்காய் செடியும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லாவே வந்திருக்குது பாருங்கள். இது அப்படியே படர விட்டு இந்த இந்த கரையில் வந்து ஏற்றி விட்டுறலாம். இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூக்களை வந்து பறிக்க சொல்லணும். நிறைய பூத்துருக்குது செம்பருத்தி பூவாக. இனி வந்து கண்டினியூவாக பறித்து காய வைக்க சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதான். தோட்டத்து வேலை எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தாச்சு. இதுக்கு மேலே போய் சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். சாப்பாடு போய் செய்யணுங்க. சாப்பாடு முருங்கைக்காய் கிரேவி, கேரட் பொரியல், ரசம், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பிக்கு மசாலா பிரெட் தாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். அந்த மசாலா பிரெட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு அதுதான், பிரெட்டு மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கூட 2 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பிரெட்டுக்கு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இன்னும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதானே. ஆமாண்டா, நீ சொல்கிறத கேட்டுட்டு என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு கேட்டாங்க, விகாஸ் தம்பி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்கிறானே, அவங்களுக்கு எல்லாமே சமையல்லாம் தெரியுது, பரவாயில்ல அப்படின்னாங்க. உனக்கு சமையல்லாம் தெரியுமாடா? அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான காய் கிட்ட வந்து ஏட்டாப்படுத்த சொல்லுவார். பசங்களை நம்ம எதில் ட்ரைன் பண்ணுறோமோ அதுதான் தெரியும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் வீடியோ எடுக்க சொல்லி அந்த பையனுக்கு சமைக்கிறதுக்கே தெரிய வந்துருச்சுங்க. அதனால காட்டு வேலையை நம்ம செய்ய வச்சோமா கட்டாயமாக காட்டு வேலையும் கற்றுக்குவாங்க. அதுதான் நம்ம அந்த களிமண். அதனால விகாஸ் ஒரு களிமண். அவனை வந்து நம்ம செஃப்பாகவும் பிடிக்கலாம், என்னவா எது வேணாலும் இன்ஜினியராகவும் பிடிக்கலாம், எதை வேணாலும் பிடிக்கலாம் நம்ம. ஆனாலும் கட்டாயமாக பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு கிடையாது. எல்லா வீட்லேயுமே பசங்களும் கட்டாயமாக சமைச்சு கற்றுக்கணும். ஏன்னா எல்லா எமர்ஜென்சி நேரங்கள்லையும் பசங்க சமைச்சு கற்றுக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? இது வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோமா உப்பு போடணும்ல. என்ன இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறீங்க? ஆமாம், இன்னைக்கு நைட்டு தாங்க நாங்கள் ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம். 10 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு.
அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நான் கட்டாயமாக சொல்கிறேன். நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் அது வந்து டாப் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. டாப் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். அதனால தான் வந்து வீட்டில் எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, ஏன்னா எது வச்சுட்டு போனாலும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட எல்லா பொருளையுமே இது பண்ணிட்டேன், யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் காய்கறி எல்லாமே நிர்மலாக்கிட்ட எடுத்து கொடுத்தாச்சு. நெய் கூட காய்ச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெய்யும் நீ காய்ச்சி வச்சுட்டேன். ஆனாலுங்க நம்ம லேடிஸ் மட்டும் எங்கேயாவது வெளியூருக்கு போகணும்னு நினைச்சோமா வீட்டில் எல்லாம் புரட்டி போட்டு அதெல்லாம் கச்சிதமாக வச்சுட்டு போகணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம அந்த வேலையை பண்ணோம். அப்பா அதுக்காகவே எங்கேயாவது போகணும்னு நினைச்சோமா பயமா இருக்குது. அப்படிதானே விட்டாச்சு. ஜென்ஸுக்கு அப்படி இல்லை, துணியை எடுத்து வச்சாங்களா போனாங்களா வந்தாங்களா அவ்வளோதான். நல்லா வதங்குதுண்டா. இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். இதுதான் எல்லா சமையலுக்குமே பேசிக்கு. என்ன வித்தியாசம்? மஞ்சத்தூள், உப்பு. ஆமா, இதுதான் பேசிக்கு. ஆனாலும் வந்து இது நம்ம அரைக்கிறது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. அந்த பொறுத்து தான் குழம்போட டேஸ்ட். ஓகே, கடலை வைக்கிறதுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு தான் டிஃபரன்ஸ் தான். வீட்டில் வைக்கிறதுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. மஞ்சத்தூள் அளவு இதெல்லாம். ஆமா, அம்மா ஒரு மாதிரி போடுவேன், சித்தி ஒரு மாதிரி போடுவாங்க, அத்தை ஒரு மாதிரி போடுவாங்க. அளவுகள் அந்த மிளகாத்தூள் அரைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. நான் சின்ன குழந்தையா? நீ எனக்கு சின்ன குழந்தை தாண்டா எப்பவுமே. இது நல்லா கலந்து கொடுத்தலாம். அவ்வளோதான்டா. அந்த இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் போயிடணும். போயிடுச்சுனாக்கா பச்சை வாசம் சொல்லுவாங்க. பச்சை வாசம் போயிடுச்சுனாக்கா அப்புறம் போட்டு பெரட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? அது மாட்டுக்குது. போதுமா? இத்தனை பேர் இருக்குது, என்ன பண்றோம்? கூட கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா நறுக்கு நறுக்குன்னு. ஆமா, நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். விகாசு வீடியோ எடுக்கலாம். அவ்வளோதான். ப்ரெட்டை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து பெரட்டி கொடுக்கணும். இந்த மசாலா இதில் வந்து கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ப்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ப்ரெட்டை போடலாம். சரிங்களா? நான் வந்து கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் இதாக இருக்கணும். கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மைதாவை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்டா விகாசு? இது வீட்டு பிரெட் தானே? இல்லை, கோதுமை ப்ரெட்டு. ஆமாம், வீட்டு ப்ரெட்டு தான். ஏமா தான் என்னையும் குழப்பறீங்க, உங்களையும் குழப்பிக்கிறீங்க. இல்லை, கோதுமை ப்ரெட்டு தான்டா. மைதா பிரெட்? ஆமா, இது இல்லை கோதுமை. ஓகே, அவ்வளோதாங்க. மசாலா ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதில் வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்குங்க. முடிஞ்சுது. வாழை தம்பி சாப்பிடலாம். விகாஸோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் ரெடி ஆகியாச்சு. மணி 10 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம். காலையில் 5 மணிக்கு வந்து எங்களுக்கு ஃப்ளைட். எங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அயோத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை பார்க்குறதுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நான் வந்து 10வது படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ வந்து அயோத்திக்கு போயிருந்தோம். காசிலேருந்து அப்படியே அயோத்தி போனோம். அப்போ தான் அந்த ராமர் ஜென்ம பூமி பிரச்சனை. அப்போ பயங்கர கலவரம். அப்போ அதனால போய் வெறும் நிலமாக தான் இருந்துச்சு. அதை கூட போய் பார்க்க முடியல. வெறும் தூண் மட்டும் நிற்கிது. அதனால் பிரச்சனையாக்குது. வெறும் போலீஸாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்காமலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ போனது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து காலையில் போய் சாமி தரிசனம் பண்ண போகிறேன். நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் டேங்க. 28வது திருமண நாள். 28 வருஷம் முடிஞ்சு 29வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதுக்காக வேண்டிதான் அயோத்தி போகலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரோடைய ஒரு சின்ன கிஃப்ட் தான் இந்த அயோத்தி என்னை கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டண அன்னையிலேருந்தே என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. போய் ராமர் கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நாங்கள் இதுக்கு அப்புறம் வர வீடியோ வந்து அயோத்தியில் நாங்கள் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதான் வீடியோவை எடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாராலையும் போய் அங்கே கோயிலை பார்க்க முடியாது இல்லைங்களா? பார்க்க முடியாதீங்க. நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அது மூலிமா நீங்களும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. மெயினாக வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒரு இந்துவாக இருந்தால் அவங்க வந்து மேலே வந்து பனிலிங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவில், அதுக்கப்புறமா
பூரி ஜெகநாத் கோயில், இந்த சைடு பூரி ஜெகநாத் கோயில், அதே போல் இந்தாண்ட பிருந்தாவன் கோயில், கீழே வந்து ராமேஸ்வரம். இது நாளையுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேலே இந்த சைடு கீழே இந்த 4 திசையில் இருக்கிற கோயிலையும் பார்க்கணும், அது போயிட்டு வந்துடணும், அது ரொம்ப புண்ணியம் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் நிறைய ட்ரிப்பு ராமேஸ்வரம் தான் போயிருக்கேன். மீதி இது 3 இடத்துக்கு நான் போனதே இல்லை. அதனால இந்த ட்ரிப்பு வந்து மேலே போயிட்டு, மேலே அப்பயும் பனிலிங்கத்தெல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ தூரமாக எங்களால் போகவே ட்ராவல் பண்ண முடியாது. கீழே இருக்கிற ராமரையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, அதனால இப்போ கிளம்பலாம். இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உங்க 2 பேர்த்தோட காஸ்டியூமும் சேஞ்சிங் ஃப்ளைட்டுக்காக. ஆமா, சுடிதார் சுமதியோட காஸ்டியூம் சேஞ்ச். ஃப்ளைட்டில் போகணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே சீலை கட்டிட்டு வந்துடலாம், ராவடி கட்டாத, ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னாங்க. அதனால இது எங்கள் சின்ன பொண்ணுடைய சுடிதார். அவள் தான் வந்து இதுக்காக வேண்டி நீ வாங்கி செலவெல்லாம் பண்ணாதம்மா, என்னோட சுடிதாருங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவள் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஆனால் அவளோட சுடிதாருங்க தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அதனால அவள் சுடிதார் போட்டுட்டு தான் போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு சுடிதார் போட்டிருக்கிறது. ஓகே, சரி வாங்க போகலாம். எங்க வீட்டுக்காரோடைய அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குது. இதுல என்ன சோகம்னா நான் தான் கிளம்பல. டீ ஷர்ட்டு பாவமா இருக்குது. விகாஸ் தம்பி விட்டுட்டு போறது தான். ஆனாலும் 10th படிக்கிறான் இல்லைங்களா, அதனால அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ஏற்கனவே காய்ச்சல்னு சொல்லிட்டு 1 வாரம் லீவ் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் அவனை விகாஸ் தம்பி கூட்டிட்டு போகல. அது இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லா கோயிலையும் வந்து பார்க்கட்டவன். ஓகே ஓகே தம்பி, பேக் எடுங்க, போகலாம், கிளம்பலாம். ஒரே சூட்கேஸா இருக்கு, இன்னொரு சூட்கேஸ் வேற. சொல்லுங்க. மெயினா வந்து எங்கேயாவது டிராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மறக்காம எடுத்துக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா மாத்திரைங்க, கட்டாயமா மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும், மெடிசன்ஸ். ஏன்னா அந்த ஊருடைய காம்பினேஷன், மெடிசனுடைய காம்பினேஷன் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஊர்ல வேற மாதிரி இருக்கும், நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்கும். அதனால ஒரு நார்மலான மாத்திரை தானே அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. தலைவலிக்கு, வயிற்று வலிக்கு, இந்த மாதிரி நார்மலான உடம்பு தொந்தரவுக்கு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் நாங்கள் மெயினாக எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து ஃபோன் சார்ஜர், ஃபோன் எங்கே போனாலும் ஃபோன் ஒன்று இருந்தால் நம்ம எங்கேனாலும் வந்துடலாம். ஆனால் ஃபோன் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் கிளம்பி பெங்களூர் போக போகிறோம். பெங்களூர் போய் அங்கே தான் ஃப்ளைட்டு. ஓகே, ஐநார் பூசிலாம் பண்ணுறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மேலே பாருங்க, அப்படியே சூப்பராக செடிங்கெலாம் தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்குது. நாம் எத்தனை பேர் போனாலும் அங்கே உள்ளே வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். வெளியிலே எல்லாருமே நின்றுக்க வேண்டியதாங்க. இப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறவங்க தான். இந்த கவுண்டருக்கு அந்தாண்டு நம்ம யாருமே உள்ளே போக முடியாது. ஃப்ளைட்டில் போகிறவங்க மட்டும்தாங்க போக முடியும். அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து வழி அனுப்பிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. டாட்டா காட்டுறவங்களும் இருந்தாங்க, அழுதுட்டு நின்றுட்டு இருக்கிறவங்களும் இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய ஃபீலிங்லாம் நமக்கு தெரியுது. எனக்குமே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை அமுச்சு வச்சுட்டு வெளியில் நின்று ஒரு கூட்டமே நின்று அவங்களுக்கு டாட்டா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு.
அந்த கவுண்டரை தாண்டி உள்ளே போனோமாக்கா நம்மளுடைய ஃப்ளைட்டோடைய பேரை சொல்லி அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத எந்த நம்பரு என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் போர்டில் வரும். அதை பார்த்துட்டு நம்ம அங்கே போனோமாக்கா நம்மளுடைய பேக் எல்லாத்தையும் செக்கிங் பண்ணுவாங்க. அந்த பேகெல்லாம் அங்கேயே வச்சுட்டோமாக்கா அதுக்கப்புறம் அந்த பேக் எல்லாமே அவங்க கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஃப்ளைட்டில் தான் நம்ம பேக்கை பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போது தான் அந்த பேக்கையே பார்ப்போம். அதனால் அப்போயே நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட ஹேண்டர் பண்ணிட போகிறோம். ஆனால் பேகுக்குள்ளார சார்ஜரு, பவர் பேங்க்கு, லேப்டாப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பேகுக்குள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது. அது எல்லாமே நம்ம ஹேண்ட் பேக்கில் தான் கொண்டுட்டு போகணும். அதனால் பேகுக்குள்ளே எதையுமே வச்சு கொண்டு போகக்கூடாதுங்க. அதனால நாங்கள் எதுவுமே அதெல்லாம் கொண்டுட்டு போகலை. பேகை மட்டும்தான் வச்சு கொண்டுட்டு போனோம். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஹேண்ட் பேக்கில் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் பேகு பாருங்கள் போகுது அது பாட்டுக்கும் செக்கிங்க்காக. அது போகிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவாக போய் டக்குன்னு இறங்கி அதுவாக செக்கிங்க்கு உள்ளார போயிடுது. ஆனால் ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இடத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன் நான். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, புதுசாக போகிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். தெரியாமல் சார்ஜரு, இந்த லேப்டாப் இதெல்லாம் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுக்க சொல்லி அது பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான். ஏர்போர்ட்டே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சுங்க. அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஆயிரக்கணக்கானத்துக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேர் இருந்தும் சத்தங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க. அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அடுத்ததாக நம்மளை தாங்க செக்கப் பண்ணுறாங்க. நம்ம கொண்டுட்டு போகிற ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற கோட்டு, இந்த மாதிரி கண்ணாடி, வாட்சு, இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோமா நம்மளை ஃபுல்லாக ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க வெளியில். அதுக்கப்புறம் நடந்து ரொம்ப களைச்சி போச்சு. சரி காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் காஃபி குடிக்கிறதுக்கு வந்தோம். ஆனால் தயவு செஞ்சு ஏர்போர்ட்டில் போய் எதுவுமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஒரு காஃபி ஒன்று 310 ரூபாங்க. டோட்டலாக 2 பேர் குடிச்சது 620 ரூபாங்க. அப்பாடியோன்னு ஆயிடுச்சு. நம்ம ஊரில் 2 நேரம் சாப்பிட்ருக்கலாங்க, அதுவும் திருப்திகரமாக சாப்பிட்ருக்கலாம். அந்தளவுக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா முன்ன பின்ன தெரியாது எங்களுக்கு, அதனால் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டோம். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு இவ்வளோ காசா அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஓகேவா? ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளார ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே லைட்டிங் தாங்க. லைட்டிங் செட்டிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது லிஃப்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய கடைகள் இருந்துச்சு. பேகு, சாரீஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க. அதுவும் ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஏதாவது கடைக்குள்ளே போதுன்னா என்ன அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இனி ஃப்ளைட்டில் போகிறதுலேருந்து நம்ம அயோத்தியில் போய் சாமி கும்பிட்றது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.